ஏழைகளை இருட்டில் தள்ளி சிறு குறு தொழில்களை அழிக்கும் வகையில் மின்கட்டணத்தை உயர்த்திய தமிழக அரசுக்கு எதிராக திருச்சியில் ஜனநாயக அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் திமுக அரசு 3வது ஆண்டாக மின்கட்டணத்தை உயர்த்தி வாக்களித்த மக்களுக்கு பெரும் சுமையை சுமத்தியுள்ளதுடன் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியதுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இழப்பை சந்தித்துள்ளது. ஏழைகளை இருட்டில் தள்ளி சிறு குறு தொழில்களை அழித்து தமிழக மக்கள் தலையில் மின்கட்டணத்தை உயர்த்தி மின்துறையை கார்ப்பரேட் மயமாக்கும் வகையில் செயல்பட்டு வரும் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து இன்றைய தினம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் ஆட்டோ தொழிலாளர் பாதுகாப்பு சங்கம் மற்றும் புரட்சிகர மக்களதிகாரம் அமைப்புகள் சார்பில் திருச்சி ஜங்ஷன் காதிகிரா எதிரில் கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சிகர ஜனநாயக தொழிலாளர் முன்னணி திருச்சி மண்டல தலைவர் சுந்தர்ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ தொழிலாளர் பாதுகாப்பு சங்க திருச்சி மாவட்ட செயலாளர் கோபி, பட்டுக்கோட்டை அண்ணாதுரை, தஞ்சை கணபதி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். தொடர்ந்து புரட்சிகர மக்களதிகாரத்தின் மாநில செயலாளர் முத்துக்குமார் சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். சத்தமில்லாமல் மின்கட்டணத்தை உயர்த்தும் தமிழக அரசின் இந்த செயல் மோசடியானது என்றும் மாதந்தோறும் மின்கணக்கீடு செய்யாமல் தமிழக அரசு மக்களை வஞ்சிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினர். நாடு முழுதும் தனியார் என்றால் நாக்கு வலிக்கவா சர்க்காரு, நாக்கு வலிக்கவா சர்க்காரு. அம்பனை கொள்ளை அடிக்க மின்துறையை தாரை வார்க்கும் முதலாளித்துவ ஆட்சிகளுக்கு வீதியில் இறங்கி முடிவு கட்டுவோம். எச்சரிக்கை எச்சரிக்கை. விவசாயிகளே வியாபாரிகளே உழைக்கும் மக்களே எச்சரிக்கை. மின்துறை தனியார் ஒன்றிய அரசு மாநில அரசு தனியார் வளத்தை தீவிரமாக்க நாட்டை மீண்டும் காலடியாக்காது. மரண குழியில் மக்களை தள்ளாது. அதானி பற்றி வாய தொடர்ந்தா உழைக்கும் மக்களை ஜனநாயக சக்திகளை போராடுவோம் போராடுவோம் பாசிசத்தை வீழ்த்திடவே பகத்சிங் வழியில் போறோம். மறுகாலி ஆக்கத்தை முறியடிப்போம். புரட்சிகர மக்கள் எதிரது கரண்ட் பில்லு இதுதான் திராவிட மாடலா சொல்லு. ஒட்டுமொத்த மின்சாரமும் அதானிக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர். திரும்ப பெரு கட்டண ஓய்வை திரும்ப பெரு. ஒன்றிய அரசு மாநில அரசு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடு 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 கவர் கட்டண கொள்ளையை கைவிடு கைவிடு முறியடிப்போம். மின் கட்டண உயர்வு மக்களுக்கு, மின்துறை கார்ப்பரேட்டுக்கு இருட்டில் தள்ளுகிறது மின் கொள்கை. கார்ப்பரேட்டுக்கு தாரவார்க்கிறது இந்த மின் கொள்கை. சிறு குறு தொழில்களை அழிக்கும் இந்த மின்சார கொள்கையை முறியடிப்போம் என்கிற தலைப்பின் கீழும், முதலாளித்துவ பயங்கரவாதத்தை முறியடிப்போம் என்ற தலைப்பின் கீழும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக தமிழகம் தழிவளவில் இந்த பிரச்சார இயக்கத்தை, ஏன்னா ஆண்டுக்காண்டு மின்கட்டணம் உயர்ந்துக்கிட்டே போகிறதுனால இது மக்களை ரொம்ப பாதிக்குதுங்கிற அடிப்படையில் நாங்கள் கடந்த ஜனவரிக்கு முன்னாடியே கூட இந்த இயக்கத்தை எடுத்திருக்கிறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக நல்லவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக தான் திருச்சியில் இன்றைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை குடிசையில் இருக்கிறவங்களுக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த குடிசையில் இருக்கிறவங்களுடைய விளக்க அணைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இது வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 30%, அதாவது 300 ரூபா மாதம் கட்டிக்கிட்டு இருந்த மின்கட்டண உயர்வு இப்போ 1500 2000 உயர்ந்துருக்குது.
இது ரொம்ப வந்து பாதிக்குதுன்னு சொல்லிட்டு மக்களே நேரடியாக பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இவங்க வந்து சைலண்ட்டாக 20%, 30%, 20 காசு 30 காசு தான் ஏற்றுறோன்னு சொல்கிறது வந்து மோசடியானது. ஆனால் இது வந்து ரொம்ப நூதனமாக இது வந்து விலையேற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மக்களால் தாங்க முடியல. குறிப்பாக வந்து நிலைக்கட்டணம் இதெல்லாம் வந்து ரொம்ப பாரதூரமாக இருக்குது அப்படிங்கிறது மக்களுடைய பாதிப்பு. 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்துகிறதே வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி. மாதம் யூனிட் 100ன்னு சொல்லிக்கிட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்துகிட்டு அப்படி சொல்கிறதே வந்து அது மாதம் அந்த 100 யூனிட் இலவச மின்சாரங்கிறதே வந்து இல்லாமல் இருக்குது. இதை மாதம் வந்து மின்கட்டணம் வந்து கணக்கெடுத்து அமுல்படுத்தினா தான் அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் மக்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இவங்களால் மாதம் எடுக்க முடியலனாலும் கூட 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து அதை 2ஆக டிவைட் பண்ணி அதை அந்த மாதிரி போட்டு அவங்க இது பண்ணணும். அப்படி போட்டால் அந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் வந்து நன்மை கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அது அறிவிப்பாக மட்டும்தான் இருக்கும். மக்களுக்கு இது வந்து மாபெரும் பாதிப்பு. ஓகே.